வணக்கம் நண்பர்களே. ஊரில் கோயிலில் இருக்கிற தெப்பக்குளம், ஊருக்கு வெளியில் இருக்க தெப்பக்குளங்களில் மீன்களுக்கு பொறி போடுதல் அப்படின்னு சாப்பிட்ற பொறி இருக்கு இல்லையா, அந்த பொறி சாப்பிட்றதுக்கு போடுறதுங்கிறது ஒரு வழக்கம். நான் சிறு வயதில் வாழ்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த நெல்லையப்பர் கோயில், அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனது தாயார் அந்த கோயில் வாசல்லே விற்கிற கடையில் 20 பைசாவுக்கு அப்போ ஒரு 1/2 லிட்டர் கிட்ட இருக்கும், ஒரு பேப்பரில் அப்படி சுற்றி அதில் போட்டு கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தெப்பக்குளத்தில் அந்த பொரியை போடுவோம். அந்த பொரி போடும்போது ஏகப்பட்ட மீன்கள் அந்த உணவுக்காக நிற்கும். அங்கே விழுகிறது கொஞ்சம் பொரியாக தான் இருக்கும். ஒரு குளம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள், ஒரு கோயிலோட குளம். ஆனால் அதில் எவ்வளோ மீன்கள் வசிக்கும். நான் போடுற பொரி ஒரு 10 மீன் கூட சேராது. ஆனால் ஒரு கூட்டமாக அந்த நீர்மட்டத்துக்கு மேலே வந்துடும். நீர்மட்டத்துக்கு மேலேனா அந்த நீர்மட்டத்துக்கு வந்துடும். அந்த மேல்மட்டத்துக்கு அந்த அந்த உணவை பிடிக்க வரும். காரணம், அத்தனை பசியோடு அந்த மீன்கள் இருக்கிறது. நமது நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்டை நான் அப்படி தான் பார்க்குறேன். இத்தனை கோடி மக்கள் வாழும் ஒரு தேசம் 9வது முறையாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற இயலாத ஒரு நிதியமைச்சராக 9 வருடங்கள் இருக்கிறீர்கள். காரணம் என்ன? உங்களிடம் பொருளாதார நிபுணத்துவம் இல்லையா? அல்லது உங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்கள், இந்த பட்ஜெட்டை இப்படி தான் தயாரிக்கணும்னு சொல்கிற பின்னால் இருக்கிற சக்திகள், அவர்களுடைய நிர்பந்தமா? என்ன காரணம்? இல்லை உங்களுக்கே அந்த நிபுணத்துவம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு பொருளாதார நிபுணத்துவம், சாமானிய மக்களை சந்திக்காத ஒருவர் முதலமைச்சர், மன்னிக்கணும், நிதியமைச்சர் ஆனால் இந்த கதி தான் ஏற்படும். நான் அந்த அம்மையாரை குறை சொல்கிறதுக்காக இதை சொல்லலை. நாங்கள் தான் அந்த மருந்துக்கு வரியை குறைச்சிருக்கோம், உற்பத்தி துறையில் நிறைய முதலீடுகளுக்கு நாங்கள் சலுகை கொடுத்துருக்கோம், அதில் முதலீடு பண்ண போகிறோம், இதில் வேலைவாய்ப்பு பெருகும். 9வது முறையாக நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறீங்க. இப்போ தான் நீங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்குறதை பற்றியே பேசுகிறீங்கன்னா, இது உங்கள் பேச்சிலேயே முரண்பாடு இருக்கிறதா இல்லையா? முதல் பட்ஜெட்லேயே அப்படி கிளப்புனாங்க அப்படின்னா, இன்னொரு 9வது பட்ஜெட்டில் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கணும் ஒவ்வொருத்தர் கையில். இல்லைங்க, நம்ம இன்னும் பற்றாக்குறை பட்ஜெட். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில்னு எம்ஜிஆர் பழைய படங்களில் படித்த ஒரு பாட்டு, விவசாயிங்கிற படம். அதனால் என்ன வளம் இங்கே இல்லை? மனித வளம் இருக்கிறது, இயற்கை வளம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தவறான ஒரு கொள்கைகளினால் இன்னும் ஏழைகளை ஏழைகளாகவே வைக்கிறீர்கள், கையேந்த வைக்கிறீர்கள். குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு பொறி போடும் ஒரு பட்ஜெட்டை வரவேற்பதா, விமர்சிப்பதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.